இந்த பரிகாரம் எல்லாமே நான் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு சரியானதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை செய்யாமல் உங்கள் யாருக்குமே சொல்லலை. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. எங்களுக்கு இந்த பரிகாரம் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே இந்த பரிகாரத்தை நாங்கள் வீட்டில் செய்கிறோம். ஆனால் இது பரிகாரம்னு நினச்சி நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதில்லை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒன்று தடங்களாகவே இருக்குது. கையில் சுத்தமாக காசு இல்லை, வீட்டில் எல்லோரும் நிம்மதி இல்லாமல் இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இதை எங்கள் பாட்டி செய்ய சொல்லுவாங்க. இந்த பரிகாரத்தை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இது யார் வேணாலும் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி சாமி முன்னாடி விளக்கேற்றி அப்படி தான் செய்யணுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் மனசார இதை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். எங்கள் வீட்டில் சாமி படம்லாம் இல்லை, நாங்கள் சாமியே நம்ப மாட்டோம். இல்லை நீங்கள் ஒரு கிறிஸ்டினோ முஸ்லீமோ இல்லை வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு, உங்கள் கைப்பிடிக்கு எந்த அளவு உப்பு படுமோ அந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த பச்சை கற்பூரத்தில் ஒரு சின்ன பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த உப்புக்கு நடுவில் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம சூடம் பொருத்துகிற மாதிரி இதையும் பொருத்திக்கோங்க. பொருத்தி வச்சுட்டு இந்த பச்சை கற்பூரம் அணையிற வரைக்கும் அந்த கிண்ணத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்மளோட வேண்டுதலை சொல்லணும். இப்போ நீங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லிக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் காசு வரணும், நிம்மதி வேணும், உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக கூட நீங்கள் வேண்டிக்கலாம். இதை வச்சு மனசார வேண்டுங்க. இந்த கற்பூரம் பச்சை கற்பூரம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் உங்கள் மனசார அதை வேண்டிக்கிட்டே இருங்க. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. எங்கள் வீட்டுக்கு நிம்மதியாக இருக்கணும், எங்கள் வீடு நிம்மதியாக இருக்கணும், எங்கள் வீட்டுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, என் பண தேவையை பூர்த்தி செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஏதாவது ஒன்று வேண்டிக்கோங்க. நிறைய வேண்டாதீங்க, ஒன்றே ஒன்று தெளிவாக வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த பச்சை கற்பூரம் அணைஞ்சு முடிஞ்சோடனையும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல இதை இந்த உப்பை கரைச்சி விடணும். அது நீங்கள் செடி வச்சுருக்கீங்கன்னா செடியிலையும் கரைச்சி விடலாம். இல்லை வாஷ் பேஷன் தான் இருக்குது எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் அதுலேயும் கரைச்சி விடலாம். எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். கண்டிப்பாக இதை செய்யுங்க. எங்கள் வீட்டில் என்னென்னா இதை நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி செய்வோம். உங்களுக்கு ரொம்ப பண தேவை இருக்குன்னா ஒரு 9 நாள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும், நல்லதே நடக்கும்.